தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 monthsல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். டெல்லியில போய் பாஜக ஆட்சியை தேர்வு செய்துவிட்டு பீகார்லயும் பாஜக காரர்கள் இந்த முறை ஆட்சியை தேர்வு செய்திருக்கிறார்கள். இது ஆதாரம். தேர்தல் ஆணையத்தை தெருவில் இழுத்து விட்டு சாவு மணி அடித்து விட்டது. சஞ்சய் ஜா டெல்லியில வாக்களிச்சிருக்கிறாரு. இந்த முறை நேரடியா பீகார்ல வாக்களிக்கிறாரு. ராகேஷ் சின்ஹா இவர் நேரடியா டெல்லியில வாக்களிச்சு பாஜக அரசை கொண்டு வராரு. இப்ப பீகார்ல வாக்களிக்கிறாரு. சஞ்சன் ராஜ் டெல்லியில வாக்களிக்கிறாரு. இங்க நேரடியா பீகார்ல வாக்களிக்கிறாரு. இவரும் பாஜக உறுப்பினர். சந்தோஷ் ராஜ் இவர் என்ன பண்றாரு? டெல்லியில வாக்களிக்கிறார். பிஜேபி உறுப்பினர் பீகார்ல வாக்களிக்கிறார். இந்த முறை பீகார் எஸ்ஐஆர் நடத்த பின்பாக இவர்கள் எல்லாம் இந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கிறார்கள். மகாராஷ்டிரால ஒரு பொண்ணு அங்க வாக்களிச்சுட்டு நேரடியா பீகாரோட எலெக்ஷனுக்கு வாக்களிக்குது. இந்த பொண்ணு பிஜேபிக்கு தான் வாக்களிக்குது. பட்டவர்த்தனையாக தன்னுடைய சமூக வலைதளங்கள்ல இவர்கள் எல்லாம் பதிவிடுகிறார்கள். எப்படி முடியும்? அவர்கள் நெஞ்சில புல்டோசர் வெட்டிய தோன் சொல்றாரு. துணை முதலமைச்சர் பேசுற பேச்சா இது? இவர்களுடைய ஆட்சி தான் பீகாரோட ஆட்சியா? பிரேசில் மாடல் ஒன்று சொன்னாங்கல்ல, அந்த பிரேசில் அம்மா 2022ல இறந்துருச்சு. அவங்க பேர்ல தான் இந்த பிரேசில் மாடலே ஓட்டை போட்டுருக்காங்க. ஹரியானா தேர்தல் எவ்வளவு பெரிய முறைகேடு நடைபெறுது. குற்றச்சாட்டு எடுத்து வைக்கிறோம். இது நியாயமா? அடிப்படை முகாந்திரம் இருக்கிறதா? முகாந்திரம் இல்லாத குற்றச்சாட்டு சொல்றாங்க தேர்தல் ஆணையம். இந்த அடிப்படை அறிவே இல்லாம ஒரு கமிஷனர் உட்கார்ந்துருக்காங்கன்னா அவங்கள்ட்ட நீங்க என்ன பேசுவீங்க? இவ்வளவு ஆதாரங்களை காங்கிரஸ் காட்டுது. இப்ப தேர்தலை முதல்கட்ட தேர்தலை ரத்து பண்ணுங்க அப்படிங்கிறீங்க. முதல் கட்டம் இல்லைங்க, பீகார்ல நடக்க போற தேர்தலே ஆட்சி திருட்டு தான்றான். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பீகார் தேர்தல் முதல்கட்ட தேர்தல் நேற்று முடிஞ்சிருக்கு. பீகார் தேர்தலில் இந்தியாவை உற்று நோக்குது. ஏன்னா எஸ்ஐஆர் முதல்ல பீகாரில் தான் நடத்துகிறாங்க. அதில் தான் 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டது, வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கப்பட்டது. அப்புறம் காங்கிரஸ் கட்சி பல குற்றச்சாட்டுகள், போலி வாக்காளர்கள் சேர்க்குறாங்க, இந்த குற்றச்சாட்டுகள்லாம் வச்சு அங்கே தான். அதுக்கப்புறம் தான் இப்போ 12 மாநிலங்கள் தமிழ்நாடு உட்பட இப்போ இங்கே தமிழகத்தில் தொடங்கிட்டாங்க. எதிர்கட்சிகள் போராட்டம் அறிவிச்சிருக்கு. இதை பேர் வந்தால் தான் நமக்கு உறுதிப்படுத்த முடியும், பேர் வரலன்னா என்ன ஆகும் தெரியல, 2026 வாக்களிக்க முடியுமா தெரியல அப்படின்லாம் பேசப்பட்டுட்டு வருது இங்கே. இதுக்கு எல்லாத்துக்குமே முன்னாடி பீகார். அப்போ பீகாரில் எப்படி இருக்குது, அது ரிசல்ட் எப்படி இருக்குது பார்க்கறதுக்கு மக்கள் ஆர்வமாக இருக்கிறாங்க. அதே நேரத்தில் வாக்களிக்கிற விஷயத்துலையும் மக்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் இந்தியா பூரா கவனிக்கப்பட்டது. முதல்கட்ட வாக்குப்பதிவில் 64 பதிவாயிருக்கு. இதில் இளைஞர்களும் பெண்களும் ஆர்வமாக வாக்களித்தாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க பீகார் தேர்தலை? இந்த முறை பீகார் தேர்தலை நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, பீகார் எஸ்ஐஆருக்கு பின்பாக இந்த முறை சரியாக தேர்தல் நடைபெற்றதா? ஏன்னா ஞானேஷ்குமார் ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னார்? இந்த முறை தேர்தல் என்பது இந்த வாக்காளர் பட்டியலை புனிதப்படுத்தி விட்டோம் அப்படின்னு சொன்னார். இப்போ உங்களுக்கு தெரியும், நேற்று பீகார் தேர்தல் நடைபெற்று முடிஞ்சிருச்சு. நடைபெற்ற வாக்கு சதவீத போலிங்குடைய கடைசி ஒரு மணி நேரத்தில் எங்களுடைய பூபேந்தர் சிங்கோட ஒரு கருத்தை எடுத்து வச்சார். ஒவ்வொரு அசம்பிளிக்கும் 15,729 ஓட்டு, சராசரியாக சொல்லப்போனால் ஒரு 3% போலிங் டேக்கு, அதாவது நேற்று வாக்குக்கான நேரம் முடிவுபட்டு வாக்குப்பதிவு முடிவுபட்டதற்கு பின்பாக ஒரு 3% திடீர்னு அதிகமாக இருக்குது. இன்டர்நெட் டேட்டா பேஸில் எலெக்ஷன் கமிஷன் அதிகப்படுத்தியிருக்குன்ற ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வைத்தார். அது ஆதாரமாக இருக்குது. வரிசையில் நிற்கிறாங்க, அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் டோக்கன் கொடுப்பாங்க, இருக்கிறவங்க போட்டு போவாங்க, அந்த இது கணக்கு வச்சு சொல்கிறாங்க. இல்லை, தவறு. எலெக்ஷன் டேட்டா வாக்குப்பதிவு முடிந்த பின்பாக ஒரு போலிங் டேட்டான்னு அறிவிப்பாங்க. வாக்கு எக்ஸிட் முடிஞ்சிருச்சு, எக்ஸிட் போலிங் டேட்டான்னு சொல்லுவாங்க. வாக்குப்பதிவு முடிப்பட்டதுக்கு பின்பாக வாக்குப்பதிவுக்கான எண்ணிக்கை அறிவிப்பாங்க. அந்த வாக்குப்பதிவு எண்ணிக்கையுடைய அடிப்படையில் தான் அந்த பர்சன்டேஜ் சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் நைட்டு திடீர்னு டேட்டா பேச மாற்றுறாங்க. 65.66%, திடீர்னு 3% அதிகமாகிடுது. உடனே எங்களுடைய பூபேந்தர் சிங்கோட முன்னாள் சீஃப் மினிஸ்டர் அவருக்கு சொல்கிறாரு, இல்லை இதில் ஒரு மிகப்பெரிய குளறுபடி நடந்திருக்கு அப்படின்னு. உடனே அங்கே இருக்கக்கூடிய கிரண் ரிஜிஜு சொல்கிறாரு, பாருங்கள் தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டார்கள்னு சொன்னாங்க. நாங்கள் அப்பயும் சொன்னோம், எங்களுடைய ராகுல் காந்தி தலைவர் அவர்கள் சொன்னார், ஹரியானா தேர்தலில் எப்படி ஆட்சி திருட்டு நடைபெற்றதோ அதே போல பீகார்லையும் திருடப்படுவார்கள் வாக்குகளை அப்படின்னு நாங்கள் பட்டவர்த்தனையாக ஆதாரத்தோடு சொல்லி காட்டணும். இந்த பீகார் எஸ்ஐஆரில் நேற்று பீகார் எஸ்ஐஆர் நடைபெறும் போது பாருங்கள் இவர்கள் என்ன தவறு செய்தார்கள். இவர்களுக்கு வாக்கு உரிமை வழங்கப்படவில்லை. இவர்களுக்கு தெளிவான வாக்குரிமை வழங்க மறுத்துவிட்டது தேர்தல் ஆணையம் என்பதில் எந்த கருத்து இல்லைங்க. பாருங்க, அவர் கேட்குறாரு, என்னுடைய வாக்கை ஏன் பறிச்சிங்க? நான் உயிரோடு இருக்கிறேன்,
நான் தெளிவாக இருக்கிறேன். என்ன அடிப்படையில் என்னுடைய வாக்கு இந்த முறை பறிக்கப்பட்டது? இந்த கேள்வியை எலெக்ஷன் கமிஷன் முன்னெடுத்து வச்சதுக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் அளிக்கல. இவர்களுடைய வாக்கு இன்னைக்கு பதியப்படலை, வாக்கு உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கெல்லாம் பாருங்க, லைனா ஒவ்வொருத்தவங்களா கேள்வி கேட்கிறாங்க. இவர்களுக்கெல்லாம் வாக்குரிமை பறிக்கப்பட்டது. எலெக்ஷன் கமிஷன் அந்த இறந்து போனவர்கள் சொல்லி தேர்தல் ஆணையம் சொன்னதுல போய் டீ குடிச்சாரு அவங்களாம் எஸ், அதாவது சொல்றேன். டீ குடிச்சதை தாண்டி இன்னொரு விஷயம், ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை சொல்லுவோம் பாருங்க. இந்த ஹரியானா தேர்தலில் பிரேசில் மாடல்னு ஒன்று சொன்னாங்கல்ல, அந்த பிரேசில் அம்மா வந்து 2022 இறந்துருச்சு. அவங்க பேர்ல தான் இந்த பிரேசில் மாடலே ஓட்டே போட்டிருக்கிறாங்க ஹரியானா தேர்தலில். எவ்வளோ பெரிய முறைகேடு நடைபெறுது. எலெக்ஷன் கமிஷனை எவ்வளோ ஒரு கேலி கூத்து மையமாக பாஜக மாற்றி விட்டது என்பதை நம்மலாம் பார்க்க முடிகிறது. இதெல்லாம் மிகப்பெரிய வருத்தம் அளிக்கிற செயலாக நம்ம பார்க்கணும். நம்ம இதை வந்து எக்காரணத்தை கொண்டு இதை ஊக்குவிக்க கூடாது. இது போல இந்த சமூகம் இதை ஒத்துக்கொள்ளக்கூடாதுன்றதான் எங்களுடைய அடிப்படை வாதமாக இருக்கிறது. இப்போ எஸ்ஐஆர் நடைபெற்றிருக்கிறது. எஸ்ஐஆர்ல இவர்கள் ஏன் புறக்கணிக்கப்படுகிறார்கள்? எஸ்ஐஆர் மூலியமாக இவர்களுக்கு அடிப்படை முகாந்திர ஆவணங்கள் இருந்தும் ஏன் இவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள்? உயிரோடு இருக்கும் போதே இவர்களுடைய வாக்கு ஏன் மறுக்கப்படுகிறது? இந்த கேள்வியை நாங்கள் தேர்தல் ஆணையத்திட்ட எடுத்து வச்சாச்சு. 3 லட்சம் வாக்காளர்களை மாசிவா டெலீட் பண்ணியிருக்காங்க. காரணமே இல்லாமல் டெலீட் பண்ணியிருக்கிறாங்க. எதற்காக டெலீட் பண்ணோம்? அப்ப இவர்கள் எல்லாம் பாஜகவிற்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்ற உறுதி செய்யப்பட்ட பின்பாக தான் இந்த இடத்துல பாஜக முடிவு செய்திருக்கிறது என்பதை ஆதாரத்தோடு கோடிட்டு காட்டுவோம். உங்களுக்கு தெரியும், வாக்கு ஒரு ஆளுக்கு ஒரு நேரத்தில் ஒரு வாக்கு தானே போட முடியும். 2 வாக்கு போட முடியுமா? ஒரு மாநிலத்தில் இந்தியா முழுவதும் ஒருவர் ஒரு மாநிலத்தில் ஒரு வாக்கு தானே போட முடியும். 2 வாக்கு போட முடியுமா? தமிழ்நாடு ஒரு எலெக்ஷன்ல இங்கே ஒரு வாக்கு அளிச்சுட்டு டெல்லியில் போய் போட முடியுமா? போட முடியுமா சார்? இப்ப அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் இருக்கா? இல்லை இல்லை. ஆனால் பாஜக மாடலில் அது சாத்தியம். அங்கே பாருங்க, இவர் என்ன பண்றாரு? இவருடைய பேர் வந்து சந்தோஷ் ஓஜா. டெல்லியில் சட்டசபையில் வாக்களிக்கிறாரு. பிஜேபி கவர்மெண்ட்டை கொண்டு வந்துடுறாரு. பீகாரில் வாக்களிக்கிறார். இப்போ நேத்து இங்க பாருங்க. அடுத்து ப்ரொஃபசர் ராகேஷ் சின்ஹா டெல்லியில் வாக்களிக்கிறாரு. பின்பு பீகாரில் வாக்களிக்கிறாரு. எப்படி? அங்கேயும் டபுள் இன்ஜின் சர்க்கார் கொண்டு வர்றதுக்கு. அடுத்து சஞ்சய் ஜா பாருங்க, இவர் என்ன பண்றாரு? டெல்லியில் வாக்களிக்கிறாரு. பின்பாக பீகாரில் நேற்று வாக்களிச்சிருக்கிறாரு. இதை தாண்டி சந்தன் ராஜ் இவர் என்ன பண்றாரு? நேரடியாக டெல்லியில் வாக்களிக்கிறாரு. திரும்பியும் போய் பீகாரில் வாக்களிக்கிறாரு. அடுத்த அனுராக் தாக்கூர் கூட இருக்கிறார். இவர் பிஜேபி இன்னொரு காரியகர்த்தா. டெல்லியில் வாக்களித்து விட்டு சமூக வலைதளங்களில் நாங்கள் பீகாரிலையும் வாக்களிக்கிறோன்றாங்க. எப்படி சார் முடியும்? எப்படி இது சாத்தியம்? பாஜக ஆட்சியில் மட்டும் இப்படி எப்படி நடைபெறுது? பீகாரில் தேர்தல் முறைகேடு நடைபெறாதுன்னு சொன்னாங்களே, இத்தனை பேர் எல்லாரோடைய சோசியல் மீடியாலையும் நான் ஒவ்வொருத்தவங்க அவங்களுடைய தனிப்பட்ட சோசியல் மீடியா அக்கௌண்ட்ல போட்டிருக்கிறாங்க. நாங்கள் டெல்லி மாடலுக்கு வாக்களிச்சிட்டோம், இப்போ பீகார் மாடலுக்கு வாக்களிக்க போகிறோம். பாருங்க, இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. சரி, இவ்வளோதான் டெல்லியிலிருந்து வாக்களிச்சாங்களேன்னு பார்த்தா மகாராஷ்டிராவிலிருந்து ஒரு பொண்ணு வாக்களிச்சிருக்கு. மகாராஷ்டிராவில் வாக்களித்து விட்டேன், இந்த முறை பீகாரில் வாக்களிக்கிறேன். என்ன நடக்குது இந்த நாட்டில்? இந்த இந்திய திருநாட்டில் அடிப்படை ஜனநாயகம் என்று இந்திய தேர்தல் திருவிழா என்று மாறுதட்டிக் கொள்ளும் இந்த நாட்டில் இப்படி ஒரு அவல நிலையை பாஜக அரசு தேர்தல் ஆணையம் மூலியமாக கொண்டு கைவிட்டு விட்டது. தேர்தல் ஆணையம் முழுக்க முழுக்க கைப்பாவையாக மாறிவிட்டது பாஜகவிற்கு என்பதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. எங்களுடைய தேர்தல் ஆணையத்துடைய குற்றச்சாட்டுக்கு இப்போ வரைக்கும் 3 சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருக்காங்க. ஒரு வார்த்தை, ஒரு பதில் இல்லைங்க, இந்த கொடுத்த டேட்டா தப்புங்க, அட்லீஸ்ட் அதெல்லாம் சொல்லியிருக்காங்களா? ஒரு மறுப்பு தெரிவிச்சாங்களா? இவ்வளோ பெரிய அலிகேஷனை வைக்கிறோம் சார், இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறோம். உங்களுடைய இறுதி வாக்காளர் பட்டியலில் இருந்து தான் எடுத்து வைக்கிறோம். இதற்கு நீங்கள் பதிலளிக்கணுமா பதிலளிக்க வேணாமா? ஆனால் இதற்கு முன்பாக பாஜக ஆட்சிக்கு முன்பாக உங்களுக்கெல்லாம் தெரியும், டிஎன் சேஷன், லிங்டோ இது போன்ற தேர்தல் கமிஷனர்லாம் இருக்கும்போது ஒரு சிறிய குற்றச்சாட்டு வந்தால் நேரடியாக உடனே தேர்தல் கமிஷனர் வந்து அதற்கு உடனடியாக அதற்கு பதிலிட்டு அதோடைய தவறுகளை சரி செய்வதுதானே வாடிக்கை, அதுதானே வழக்கம். இந்த முறை செய்கிறாங்களா? இல்லையே. பீகார் தேர்தல் முன்னாடி அந்த வரை வாக்காளர் பட்டியல் வெளியிட்டாங்கல்ல, ஆமாம், அதில் குறைந்தா சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களா? 89 லட்சம் பேரை தவறுதலாக நீங்கள் நீக்கிட்டீங்க. நாங்கள் இந்தாங்க உங்களுடைய ஆவணமாக வைங்க, இவர்களை நீங்கள் நீக்குவதற்கான அடிப்படை காரணமே இல்லைன்னு எலெக்ஷன் கமிஷன்கிட்ட காங்கிரஸ் சார்பாக நாங்கள் கொண்டு போய் ஆவணத்தை கொடுத்தோம். அதை ஏற்க மறுத்து விட்டு அடுத்த நாள் ட்வீட் போடுறாங்க, we got 0 complaints போடுறாங்க. சரி, ஹரியானா
அதில் முறைகேடு நடந்ததை கரெக்டாக பீகார் எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முதல் நாள் ராகுல் காந்தி வேணும்னே வெளியிடுறாருங்கிற ஒரு குற்றச்சாட்டு வருது. வேணும்னே கூட வெளியிடுவோம், தப்பதானே வெளியிடுறோம். பீகார் மக்களை திசை திருப்பதுக்காக. இதே போல கர்நாடகா தேர்தல், தெலுங்கானா தேர்தலுக்கு முன்னாடி நீங்க வெளியிட்டீங்களா? இல்லை, இப்போ நான் கேள்வி கேட்குறேன், ஒரு கேள்வி கேட்போம். பாஜக காரங்கள்ட்ட தேர்தலுக்கு முன்னாடி வெளியிட்டா தேர்தலுக்கு முன்னாடி வெளியிடுறேன்றீங்க, தேர்தலுக்கு பின்னாடி வெளியிட்டா என்ன சொல்லுவீங்க? திடீர்னு வெளியிடுவீங்களா? இல்லை இவ்வளோ நாள் தூங்கிட்டு இருந்தாங்கன்னு வைங்களா? எப்படி இருந்தாலும் ஆதாரம் தான், குற்றச்சாட்டு தான். நீங்கள் இப்படி சொன்னால் இதற்கு முன்பாக வெளியிட்டார்கள், இதற்கு பின்னாடி சூழ்ச்சி இருக்கிறது, பின்னாடி வெளியிட்டா இதற்கு பின்னாடி வெளியிட்டு என்ன பண்ணுவது? முன்னெச்சரிக்கையாக சொல்ல வேண்டாமா? என்ன கருத்து? குற்றச்சாட்டு எடுத்து வைக்கிறோம், இது நியாயமா? அடிப்படை முகாந்திரம் இருக்கிறதா? முகாந்திரம் இல்லாத குற்றச்சாட்டுன்னு சொல்றாங்களே தேர்தல் ஆணையம். இல்லையே, இன்னைக்கு வரைக்கும் சொல்லியே. இந்த விஷயத்துல சொல்ல, பொதுவா ராகுல் காந்தி சொல்றது அப்படிதான் இருக்குன்னு பேஸ்லெஸ் எவிடன்ஸ் சொன்னாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கிளர்ந்து எழுந்து போய் எலெக்ஷன் கமிஷனை தான் முற்றுகையிடணும். ஏன்னா அவர் கொடுக்கிற இந்த பட்டியல் இருக்குல்ல, அது இறுதி செய்யப்பட்ட வாக்காளர் பட்டியல் என்பது தேர்தல் ஆணையத்தால் கொடுக்கப்பட்ட ஆவணம். இந்த அடிப்படை அறிவே இல்லாமல் ஒரு கமிஷனர் உட்கார்ந்துருக்காங்கன்னா அவங்கள்ட்ட நீங்க என்ன பேசுவீங்க? சரி, இந்த அளவுக்கு மோசமா இருக்க ஒரு கேள்வி வைப்போம். போன முறை வாரணாசி தேர்தலின் போது அஜய் ராய் அவர்கள், எங்களுடைய கட்சியை சார்ந்த தலைவர் அவர்கள், பிரதமருக்கு நேரிட்டு அவர் வேட்பாளராக இருந்தார். கை சின்னத்தை அப்படி வச்சுட்டு போயிட்டார். மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் விதியை அவர் தேர்தல் நடத்தை விதியை தவறி விட்டார் என்று உடனே அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அங்கே பாருங்க, நேற்று ஆனந்த் மிஸ்ரான்னு ஒருத்தவர் பிஜேபியுடைய சின்னத்தோடு போய் உள்ள ஓட்டு போட்டு வர்றார் பீகார் தேர்தலில். இப்போ எலெக்ஷன் கமிஷன் என்ன செய்யுது? தொடர்ந்து இவ்வளோ குற்றச்சாட்டு வைக்கிறோமே, ஏங்க என்னங்க நீங்கள் பண்ணுறீங்க? எலெக்ஷன் கமிஷனுக்கு அடிப்படையாக ஒரு அறிவு வேணாம், ஒரு சித்தாந்த தெளிவு வேணாம். நீங்கள் தன்னாட்சி சுயாட்சி பெற்ற ஒரு அமைப்புங்க. டிஎன் சேஷனிடம் கேள்வி கேட்கிறார்கள், நீங்கள் இந்த கவர்மெண்ட்டை சார்ந்தவர்களா, இந்த அரசை சார்ந்தவர்களா என்ற கேள்வி கேட்கும்போது டிஎன் சேஷன் சொல்கிறாரு, we are the part of government but we are not the government என்றாரு. அப்படிப்பட்ட சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்லாம் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு பாஜக தேர்தல் ஆணையத்தை தெருவில் இழுத்து விட்டு சாவு மணி அடித்து விட்டது. இன்றைக்கு தேர்தல் ஆணையம் மிகப்பெரிய கேலிக்கூத்து ஆணையமாக மாறிவிட்டது என்பதில் எந்த மாற்று கருத்து இல்லை. இதை விட ஒரு கேலிக்கூத்தான விஷயம் என்னன்னா, ஒரு போலி எலெக்ஷன் தான் முடிஞ்சிருக்கு. போலிங் டேட்டாவை தேர்தல் ஆணையம் வெளியிடலாம். எக்ஸிட் போலை பற்றி பேசலாமா? ஒரு பத்திரிகையை பேசலாமா? பேசக்கூடாதுல்ல. தேர்தல் நடத்தை விதிமுறை இருக்குல்ல, முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே பேசணும். ரெண்டாவது போலிங்க்கு அப்புறம் தானே பேசணும். அப்படி பேசலாமா? அதுவும் அரசு டிவி பேசலாமா? டிடி நியூஸ் வெளியிடுது நேற்று. டிடி நியூஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க பாரு, இந்த voting of the first phase of Bihar Assembly the NDA has gained the splendid lead. NDA கவர்மெண்ட் மிகப்பெரிய லீட் எடுத்துருச்சா. எப்படி? தேர்தல் நடத்தை விதிமுறை இருக்கும்போது முதல் கட்ட தேர்தல் தான் நடைபெற்றிருக்கிறது, முதற்கட்ட இரண்டாம் கட்ட தேர்தல் பாக்கி இருக்கும்போது என்டிஏ லீட் எடுத்துருச்சுன்னு கவர்மெண்ட்டுடைய பத்திரிகையான டிடி நியூஸ் வெளியிடுகிறது என்றால் எந்த அளவுக்கு பாஜக எல்லா முகமைகளையும் சீர்கேட்டின் பக்கம் இழுத்திருக்கிறது என்பதற்கான ஆதாரத்தை இதற்கு மேலே எங்கே காட்டுறது? மக்கள் முன்னாடி தான் வைக்க முடியும். நாங்கள் மக்கள் இடத்துல தான் முறையிட முடியும். இவர்கள் எல்லாம் பாஜகவின் கைகூலிகளாக மாறிவிட்டார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்து இல்லை. எப்படி இருந்தாலும் இந்த முறை பீகார் தேர்தல் என்பது மிகப்பெரிய முறைகேடு நடைபெற போகுது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்று எங்களுடைய ராகுல் காந்தி தலைவர் திட்டவட்டமாக சொன்னார். அதற்கு இவ்வளவு பேர் ஆதாரம் காட்டினோம். பாஜக அமித்ஷா சொன்னார் காட்டாட்சி நடக்குதுன்னு சொன்னார். ஏற்கனவே காட்டாட்சி தான் நடந்திருக்கு, மீண்டும் அந்த ஆட்சி வர விரும்புகிறீங்களான்னு கேட்குறாரு. அதே போல் தான் நேற்று துணை முதல்வர் போகிறாரு. அவர் ஓட்டு போட்டுட்டு அவர் தொகுதியில் பார்க்க போகிறாரு. அவரை போய் கல்லால் அடிக்கிறதும், காரை முற்றுகிறதும், காரை கவுக்க போகிறதும் இவ்வளோ அராஜகம் நடந்திருக்கு. அப்போ செஞ்சது யார்? மக்கள். செஞ்சது யாரு? ஆர்ஜேடியை சொல்றாங்க. இல்லீங்க, ஏங்க மக்கள் இடத்துல அவர் சொன்ன கருத்து இங்க பாருங்க. ஆர்ஜேடியை சொல்றாங்க. இங்க பாருங்க, அவர் சொன்ன கருத்தை பாருங்க. நாங்கள் அவர்கள் நெஞ்சில் புல்டோசரை ஏத்துவோன்றாங்க. ஆர்ஜேடி தான் இந்த மாதிரி அந்த கட்சிக்காரர். ஒரு நிமிஷம் கேளுங்களேன். அதாவது ஆர்ஜேடி அங்க இருந்தாங்கன்னா இந்நேரம் நேரடியா எலெக்ஷன் கமிஷன் தன்னுடைய எல்லா முகமைகளையும் திறந்து உடனே வேட்டையாடுவது போல வேட்டையாடி இருக்கும். இங்க பாருங்க, துணை முதலமைச்சர் சரி, ஒருவேளை ஆர்ஜேடியே சொன்னார்னு வச்சுக்கோமே, உங்க கருத்து வாதத்தின் அடிப்படையிலே வைப்போம். நாங்கள் சொல்றோம் மக்கள் தான் செஞ்சாங்கன்ட்டு. துணை முதலமைச்சரே சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவர்கள் நெஞ்சில புல்டோசர் வெட்டி ஏத்துவோன்னு சொல்றாரு. துணை முதலமைச்சர் பேசுற பேச்சா இது?
பாஜகவின் துணை முதலமைச்சர் நேற்று தேர்தலின் போது சரியாக சொல்கிறார், நாங்கள் அவர்கள் நெஞ்சில் புல்டோசரை விட்டு தோன்றாரு. இவர்களுடைய ஆட்சி தான் பீகாருடைய ஆட்சியா? இவர்களுடைய ஆட்சி நிரந்தர ஆட்சியாக இருக்க முடியுமா? இதுதாங்க பிஜேபி ஆளக்கூடிய லட்சணம். பிஜேபியுடைய எல்லா மாநிலங்களில் இருக்கக்கூடிய எல்லா முதலமைச்சர்களுமே அடாவடி அரசியல் செய்வதற்கு தான் லாய்க்கு. வேறு எந்த அரசியலையும் அவங்க பண்ண மாட்டாங்க. அதற்கு மேலே வெறுப்புணர்ச்சி, இன மத ரீதியான பிளவுபாடு அரசியல், இதை தான் அவர்கள் முன்னெடுப்பார்கள். அவர்கள்ட்ட அடிப்படை முகாந்திர அரசியலே கிடையாது. நல்லது சொல்லி கேள்வி கேட்கறக்கோ, நல்லது சொல்லி வாக்குகளை சேர்ப்பதற்கோ அவர்களிடம் பேசுவதற்கே தார்மீக உரிமையும் இல்லை. அதற்கான செயல் அவங்க செய்யலை. அதனால தான் இவ்வளோ வெறுப்புணர்ச்சி, அதனால தான் இவ்வளோ மத பிளவுபாடு, அதனால தான் தொடர்ந்து குற்றச்சாட்டின் அடிப்படையிலே அரசியல் பண்ணுறாங்க. உங்களுக்கு நாங்கள் கேட்குறீங்கல்ல மக்கள்கிட்ட ஆதரவு இருக்கான்ட்டு, ஒன்றும் இல்லை. நான் கேட்கலீங்க, எதிர்கட்சிக்காரங்க எதிர்கட்சி கேட்கக்கூடிய கேள்விதான் சொல்றேன். மக்கள் ஆதரவு இருந்து மக்கள் நம்பிக்கை பெற்றிருந்தா அவங்க இந்த ராகுல் காந்தி குற்றச்சாட்டு சொல்ல வேண்டியல. தோல்வியை ஒப்புக்கொண்டதுனாலதான் இங்க முறைகேடுனால ஜெயிக்க. சரி, அப்ப நாங்க கேட்கிறோம், நாங்க தோத்துட்டோன்னு வச்சுக்குவோம். இல்ல நீங்க இல்ல நான் என்ன சொல்றேன்னா, எதிர்கட்சியோட கருத்து தானே நீங்க சொல்றீங்க. எதிர்கட்சி கருத்துக்கு என்னோட முழுமான ஆதரவே கொடுக்குறேன். ஆனா இந்த கேள்விக்கு இப்படிப்பட்ட ஒரு நடைமுறை நடைபெறுதுல, ஒரே ஆள் 2 பேர் ஓட்டு போடுறீங்களா? நீ சொல்ற கூட தேர்தல் ஆணையம் தான் பதில் சொல்லணும். ஆமா, இப்ப நான் அதை தான் கேள்வி கேட்கிறோம். நாங்க என்ன கேள்வி கேட்கிறோம்னா, நாங்க கேட்கக்கூடிய சார்ஜஸ் என்பது எலெக்ஷன் கமிஷனை குறித்து தான். எலெக்ஷன் கமிஷன் வாய் திறக்காதனால தான் பாஜக கைகூலியாக மாறிவிட்டது என்ற குற்றச்சாட்டை வைக்கிறோம். அதற்கு ஆதாரத்தை எடுத்து வைக்கிறோம். ஏன்னா அஜய் ராய் சின்னத்தை வச்சுட்டு போனா உடனே என்ன பண்ணது, நேரடியா எலெக்ஷன் கமிஷன் உடனே தலையிட்டு அதற்கு அடிப்போ நீங்க எப்படி இதெல்லாம் நீங்க சின்னத்தை கை வச்சுட்டு வரலாம், நடத்தை முறைக்கு அதாவது மாடல் கோட் ஆஃப் கான்டக்டுக்கு அகைன்ஸ்டா இருக்குன்றாங்க. இதே ஆனந்த் மிஸ்ரான்னு பாஜக காரங்க போனாங்க மட்டும் அதுக்கு அலோவ் பண்றாங்க. இப்ப நாங்க ஏன் பாஜக காரர்களுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் கைகூலியாக மாறிவிட்டது என்று சொல்றோம்னா, அடிப்படை ஆதாரத்தோட தான் சொல்றோம். இப்ப நீங்க ஒரு கேள்வி வைங்களேன், நீங்க கேட்ட கேள்வி ஒரு பத்திரிகையாளரா நீங்க ஒரு கேள்வி கேட்குறீங்க. ராகுல் காந்தி தலைவர் மக்கள் இடத்துல மிகப்பெரிய செல்வாக்கு பெற்றிருந்தால், வெற்றி பெற்றிருந்தால் ஏன் இது மாதிரியான குற்றச்சாட்டை வைக்கணும்ன்றாங்க. அப்படியே வச்சுக்குவோம், ராகுல் காந்தி தலைவர் அடிப்படையாக ஒரு எதிர்க்கட்சி தலைவராக செயல்படுவதன் காரணமாகத்தான் இப்படிப்பட்ட முறைகேடுகள் நடைபெறுகிறது. இப்படிப்பட்ட முறைகேடுகள்லாம் நடைபெறுது. இந்த 2 ஓட்டு போட்டவங்க ஒருவேளை காங்கிரஸ்க்கே ஓட்டு போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோமே, அது சரியா? நாங்கள் ஒத்துக்குவோமா? காங்கிரஸ் கட்சி ஒத்துக்கல, அதாவது காங்கிரஸ் கட்சி அடிப்படையாக ஒத்துக்கொள்ளாது. காரணம் இப்போ கூட நேற்று கூட ஒரு விஷயம் ட்விட்டரில் கூட ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. என்னன்னா, ஓட்டு போட்டவர்களில் சில மாநிலங்கள் சில தொகுதிகள் காங்கிரஸ் வெற்றி பெற்றுச்சுன்றதுக்காக அதை ஒற்றுக்கொள்வோமா? வாங்க, தேர்தல் ஆணையத்தில் முறைகேடு நடைபெற்றிருக்குது, பாஜக வாங்க, 2 தேசிய கட்சி இருக்கு, நேரடியாக போய் முற்றுகையிடுவோம், என்னன்றது கேள்வி கேட்போம். இல்லை சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் மாற்றுவோம், மாற்றிட்டு திரும்பி தேர்தல் நடத்துங்க, முறையாக நடத்துங்க, சட்டப்படி நடத்துங்க, அடிப்படை ஆவணத்தோடு நடத்துங்க. இதை தானே இங்கே அடிப்படை வாதமாக நாங்கள் வைக்கிறோம். நாங்கள் ஜெயிச்சதை நாங்கள் காப்பாற்றிக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தா, கர்நாடகாவில் ஆளுகின்ற நாங்கள் ஆளக்கூடிய மாநிலத்தில் ஒரு தொகுதியை எடுத்து அதை டெஸ்ட் ரன் பண்ணுவோமா? அந்த மக்களிடத்திலே கேள்வி கேட்போம். கர்நாடகாவில் ஆளக்கூடிய நாங்கள் காங்கிரஸ் கட்சி ஆளக்கூடிய மாநிலம், அப்படிப்பட்ட மாநிலத்தில் மகாதேவபுரான்ற ஒரு அசம்பிளி தானே எடுத்தோம். அப்படி அந்த இடத்துல தவறு நடப்பது என்று சுட்டி காட்டினால் அது காங்கிரஸ் கட்சி சுட்டி காட்டியது ஆகாதா? ஏன் அது தெரிஞ்சு பண்றோம்? தவறு என்று வந்து விட்டால் தவறுதான் என்பதில் காங்கிரஸ் என்றைக்கும் நிலையாக இருக்கிறது. அதில் மாற்று கருத்தே கிடையாது. காங்கிரஸ் அது திட்டவட்டமாக ஒரே கொள்கையோடு இருக்கிறது. நாங்கள் இவ்வளோ ஆதாரத்தை எதுக்கு சார் சேமிச்சு கொண்டு வரோம்? மக்கள்கிட்ட ஏன் காமிக்கிறோம்? பாருங்க, இவ்வளோ பேர் ரெட்டை ஓட்டு போட்டுக்கிறாங்க, இவ்வளோ பேர், இதெல்லாம் எதுக்கு? இவ்வளோ பேரும் எல்லாமே பாஜக காரங்க, அனைத்து 2 ஓட்டு போட்ட அனைத்து பேரும் பாஜக காரர்கள். இதற்கு என்ன சொல்ல போகிறது எலெக்ஷன் கமிஷன்? 2 ஓட்டு டெல்லியில பாஜக கொண்டு வர்றதுக்கு இவர்கள் வாக்களிக்கிறார்கள், பீகார்ல பாஜகவை கொண்டு வர்றதுக்கு இவர்கள் வாக்களிக்கிறார்கள். எப்படி வாக்களிக்க முடியும்? அதற்கு யார் துணை போறா? அப்படி தேர்தல் ஆணையம் துணை போடலாம், உடனே இந்த எலெக்ஷன். இப்ப நீங்க ஆர்கே நகர்ல நடுவில் ஒரு டீம் தேர்தலை நிப்பாட்டி வைக்கலையா? அப்படி நிப்பாட்டி வைக்க முடியாதா? இத்தனை ஆதாரத்தை காட்டுறோம்ல, உடனே என்ன பண்ணோம்? இந்த அசம்பிளியில் மிகப்பெரிய முறைகேடு நடைபெற்றிருக்கிறது, அந்த தேர்தல் ஆணையத்தை அந்த இடத்துல வாக்குப்பதிவு நிப்பாட்டக்கூடாதா? தேர்தல் ஆணையம் சுயேட்சையாக, தன்னாட்சியாக, நடுநிலையாக செயல்பட்டது என்றால் இத்தனை ஆதாரம் காட்டிய போது நேரடியாக வாக்குப்பதிவை தடை செய்திருக்க வேண்டும். மாறாக அவர்களுக்கு துணை நிற்கிறது.
பக்கபலமாக இருக்கிறது. இதற்கு தேர்தல் ஆணையம் இன்றைக்கு என்றைக்கு பதில் கொடுக்காது. காரணம் பாஜகவிற்கு கைகூலியாக ஆகிவிட்டது. இவ்வளவு ஆதாரங்களை காங்கிரஸ் காட்டுது. இப்ப தேர்தலை முதல்கட்ட தேர்தலை ரத்து பண்ணுங்க அப்படிங்கிறீங்க. முதல் கட்டம் இல்லைங்க, பீகார்ல நடக்க போற தேர்தலே ஆட்சி திருட்டு தான்றான். நீங்க இதுக்கு ஆதாரம் இதுக்கு சரி, ஹரியானாவுடைய ஆட்சி திருட்டு போறதா பீகாருடைய ஆட்சி திருட்டு, இதுல என்ன மாற்று கருத்து இருக்கிறது? ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் என்னவென்றால், பீகார்ல நடைபெற்ற எல்லா தேர்தலையுமே இந்த முறை எஸ்ஐஆருக்கு பின்பாக வாக்காளர் இறுதி வாக்காளர் பட்டியல் தேர்வு செய்ததற்கு பின்பாக டெல்லியில போய் பாஜக ஆட்சியை தேர்வு செய்துவிட்டு பீகார்லயும் பாஜக காரர்கள் இந்த முறை ஆட்சியை தேர்வு செய்திருக்கிறார்கள். இது ஆதாரம் பாருங்க. சஞ்சய் ஜா டெல்லியில வாக்களிச்சிருக்கிறாரு, இந்த முறை நேரடியா பீகார்ல வாக்களிக்கிறாரு. அடுத்து ப்ரொஃபசர் ராகேஷ் சின்ஹா, இவர் நேரடியா டெல்லியில வாக்களிச்சு பாஜக அரசை கொண்டு வராரு, இப்ப பீகார்ல வாக்களிக்கிறாரு. அதற்கு அடுத்து சஞ்சன் ராஜ், இவர் என்ன பண்றாரு, டெல்லியில வாக்களிக்கிறாரு, இங்க நேரடியா பீகார்ல வாக்களிக்கிறாரு, இவரும் பாஜக உறுப்பினர். இங்க சந்தோஷ் ராஜ், இவர் என்ன பண்றாரு, டெல்லியில வாக்களிக்கிறார், பிஜேபி உறுப்பினர், இங்க நேரடியா பீகார்ல வாக்களிக்கிறார், பாஜகவுக்கு வாக்களிக்கிறார். பாருங்க. அடுத்து நாகேந்திர குமார், இவர் என்ன பண்றாரு, நேரடியா டெல்லியில வாக்களிக்கிறார், இங்க பீகாரில் வாக்களிக்கிறார். இத்தனை நபர்களும் டெல்லியிலே பாஜக அரசை கொண்டு வந்து வைத்துவிட்டு இந்த முறை பீகார் எஸ்ஐஆர் நடத்த பின்பாக இவர்கள் எல்லாம் இந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கிறார்கள். இந்த வாக்காளர் பட்டியலில் இருந்து கொண்டுதான் இந்த முறை பீகாருடைய அரசையும் பாஜக அரசாக கொண்டு வருவதற்கு துணை போகிறார்கள். பாருங்க, மகாராஷ்டிரால ஒரு பொண்ணு அங்க வாக்களிச்சுட்டு நேரடியா பீகாருடைய எலெக்ஷனுக்கு வாக்களிக்குது, இந்த பொண்ணு பிஜேபிக்கு தான் வாக்களிக்குது. பட்டவர்த்தனையாக தன்னுடைய சமூக வலைதளங்கள்ல இவர்கள் எல்லாம் பதிவிடுகிறார்கள். எப்படி முடியும்? இதற்கு இன்னைக்கு வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் பதிலளிக்கவில்லை. அந்தந்த தொகுதிகளை அந்தந்த பூத்துகளை இப்ப வரைக்கும் வாக்குப்பதிவை முடக்கவில்லை. மாறாக பாஜக துணை நிற்கிறது. இங்க பாருங்க, பிஜி மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கும்போது ஒருத்தர் அவருடைய சின்னத்தோட போய் வாக்களிச்சுட்டு வர்றாரு, ஆனந்த் மிஸ்ரா. இதே அஜய் ராய் அவர்கள் இந்திய நாட்டு பிரதமருடைய எலெக்ஷன் நிற்கும் போது தேர்தல் நடத்தை விதியை மீறிவிட்டார் என்று அவர் மீது வழக்கு. ஆனா ஆனந்த் மிஸ்ரா பிஜேபி காரருக்கு மட்டும் வழக்கு தொட மாட்டேங்குது. அப்ப இதற்கெல்லாம் யார் பதிலளிப்பது? நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.